சட்டவிரோத போதைப்பொருள் தொடர்பான புலனாய்வு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ பாதுகாப்பு படை தளபதிகள் உட்பட அனைத்து தரப்பினர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரால் சேகரிக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 451 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 3570 கிலோ கஞ்சா, 1040 கிலோ கேரள கஞ்சா, சுமார் 11 கிலோ ஐஸ் மற்றும் 61 கிலோ ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் சுமார் 850 லிட்டர் சட்டவிரோத உள்நாட்டு மதுபானம் மற்றும் 15,000 லிட்டர் கோடா மற்றும் 68 வெளிநாட்டு மதுபான போத்தல்களும் கைப்பற்றப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 7,340 கிலோ பீடி இலைகளும் கைப்பற்றப்பட்டன. ராணுவத்தினரால் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவலின்படி காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது கொட்டாஞ்சேனை, மாளிகாவத்தை, கொள்ளுப்பிட்டி, நீர்கொழும்பு மற்றும் வெள்ளவீதிய பிரதேசங்களில் சுமார் 1,70,000 சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் யாழ, காப்புக்காடு, உடவல பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 3,459 கிலோகிராம் கஞ்சாவும் 4,40,000 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன.